எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு சேலஞ்சஸ் இன் மைக்ரோகிரிட் இம்ப்ளிமெண்டேஷன்ன்றதை பற்றி பார்ப்போம். அதாவது மைக்ரோகிரிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட் 2 வீடியோஸில் நாங்கள் வந்து மைக்ரோகிரிட் என்றால் என்ன, அதோட எப்படி இவோல்வ் ஆகி கொண்டு போகுது, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, என்னென்ன என்வாயன்மெண்டல் பெனிஃபிட்ஸ், என்னென்ன காஸ்ட் வைஸ் பெனிஃபிட் அதை பற்றி பார்த்தோம். அப்போ சிம்பிளாக மைக்ரோகிரிட் என்னென்னா, நாங்கள் வந்து லோக்கல் கிரிட்டை உருவாக்குறோம். அங்கே வந்து லோக்கல் ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் நாங்கள் அதில் உள்ள ஹவுசஸ், கொமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாத்துக்கும் நாங்களே பவரை ஜென்ரேட் பண்ணி, அதை லோக்கலி பவரை ப்ரொடியூஸ் பண்ணி, அது சோலார் பேனல்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை விண்ட் பவர் ஜென்ரேஷனாக இருக்கலாம், இல்லை ஹைப்ரிட்டாக விண்டு சோலார் பேனல்ஸ், ஸ்மால் ஹைட்ரோவாக இருக்கலாம், சிஹெச்பி கம்பைன் ஹீட் அண்ட் பவர் பிளான்டாக இருக்கலாம். இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் அண்ட் ஹைப்ரிட் பவர் ரிசோர்ஸஸ்ன்றோம். இந்த ரிசோர்ஸஸ் நாங்கள் பவரை ஜென்ரேட் பண்ணி அதை நாங்கள் லோக்கலாக ஸ்டோர் பண்ணி தேவைப்பட்டால் பெரிய லார்ஜ் பேட்டரிஸ் வச்சு ஸ்டோர் பண்ணி லோக்கல் லோட்ஸுக்கு சப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது எல்லாமே லோக்கலில் நடக்கும்போது எங்களுக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் என்ற தேவை இல்லை. அதாவது பவரை லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுற ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் பவர் சிஸ்டத்தில் பவரை வந்து ஒரு 100-200 கிலோமீட்டர் அவேயில் இருக்கிற ஒரு பெரிய ஹைட்ரோ பவர் பிளான்டாக இருக்கலாம், தெர்மல் பவர் பிளான்டாக இருக்கலாம், நியூக்ளியர் பவர் பிளான்டாக இருக்கலாம். அதுலேருந்து நாங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை பவர் டிரான்ஸ்மிட் பண்ணி ஒரு சிட்டிக்கு கொண்டு வருவோம், அதாவது மக்கள் வாழ்கிற இடத்துக்கு கொண்டு வருவோம். இப்போ தான் அந்த பழைய கன்வென்ஷனல் சிஸ்டம். அதில் கொண்டு வரும்போது அங்கே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், போல்ஸ் அண்ட் வயர்ஸ், ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், நிறைய விஷயங்கள். கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இஸ் அ ஹியூஜ் பேர்டன், காஸ்ட் வைஸ் அண்ட் டெக்னிக்கல் வைஸ் இஸ் அ ஹியூஜ் பேர்டன். அப்போ இதுலேருந்து நாங்கள் டீசென்ட்ரலைஸ் கான்செப்டுக்கு போவோம். டீசென்ட்ரலைசேஷன் தான் மைக்ரோகிரிட் லோக்கலி ப்ரொடியூஸ் பவர் ஜென்ரேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ். லோக்கலி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி லோக்கலே யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் மைக்ரோகிரிட். அப்போ இதில் வந்து கிரிட் வந்து ஒரு பேக்கப்பாக யூஸ் பண்ணலாம். கிரிட்டோட நாங்கள் டைப் பண்ணி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். தேவைப்படும் போது எங்களோட எக்ஸஸ் எனர்ஜியை கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது மூலமாக பணத்தை ஜென்ரேட் பண்ணலாம். அதே நேரம் கிரிட்லேருந்து நாங்கள் எங்களோட ஓன் பவர் ஜென்ரேஷன் காணாண்டா நாட் இனஃப் ஃபண்டுக்கு கிரிட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து ஒரு டைப் கிரிட்டோட டைப் வச்சு செய்து கொள்ளலாம். இல்லை கிரிட்டே எனக்கு டோட்டலாக வேணாமுண்டா டோட்டலி இண்டிபெண்ட்டாக ஆஃப் கிரிட்டாக ரன் பண்ணிக்கொள்ளலாம். அதை நாங்கள் சொன்னால் ஐலாண்ட் அந்த வெரி ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் ஆஃப் கிரிட்டாக தான் ரன் ஆகும். இப்போ வந்து இதில் என்னென்ன சேலஞ்சு, எவ்வளோ பெனிஃபிட் இருந்தாலும் இது என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, கார்பன் ஃபுட் பிரிண்டை ரெடியூஸ் பண்ணுது, அதெல்லாம் நாங்கள் நிறைய பேசினோம். ஆனால் அவ்வளோ பெனிஃபிட் இருந்தாலும் இதில் சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ என்னென்ன சேலஞ்சஸ் என்று பார்ப்போம். மூணாவது சேலஞ்ச் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மைக்ரோகிரிட். அதாவது இது வந்து இதில் வந்து என்னென்ன விஷயம், ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட், புது ஸ்ட்ரக்சர் உருவாக்குறோம். அப்போ இங்கே வந்து லோக்கல் பவர் ஜென்ரேஷன் உருவாக்கணும், லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கணும், லோக்கல் மைக்ரோகிரிட் கண்ட்ரோலர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து புது ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரில் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர், போல்ஸ் அண்ட் வயர்ஸ், சப்ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. இப்போ இது ஒரு புது ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் வந்து ஸ்டோரேஜ் மெயின்லி ஹியூஜ் பேட்டரிஸ் எல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ். அது வந்து ஹை காஸ்ட், ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். இது ஒரு முதலாவது சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்ச் வந்து ரெகுலேட்டரி அண்ட் பாலிசி ஹேர்டில்ஸ். அப்போ என்னென்னா இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ரீஜியனுக்கு மாறுபடும். இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு இதில் ரெகுலேஷன்ஸ் மாறுபடும். ஆஸ்திரேலியாவில் கூட ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குள்ளே ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கலாம். மற்றது வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த ஒவ்வொரு 2 கம்பெனி வேறு ரீஜனு வேறு கம்பெனி வந்து கிரிட் ப்ரொவைடராக இருக்குது. வெஸ்டர்ன் பவர், ஹொரைசன் பவர்னு 2 கம்பெனி இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது வேறு ப்ரொவைடர்ஸ் இருக்கும்போது அங்கே வந்து ரெகுலேஷன்ஸில் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கலாம். அப்போ எப்போ கிரிட் இன்டர்கனெக்ட் பண்ணலாம், இன்டர்கனெக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், இதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கிரிட் இன்டர்கனெக்ட் பண்ணுறதுல கிரிட்டோட கனெக்ட் பண்ணுறன்றது எங்களோட வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சரியாக கிரிட் ஃப்ரீக்வன்சியோட ஈக்குவலாக இருந்தால் தான் நாங்கள் அதை கனெக்ட் பண்ண முடியும். சிங்கனைசேஷன் வந்து எலக்ட்ரிக்கலில் படிப்போம். சிங்கனைசேஷன் செய்கிறதுக்கு சரியான ஒரு அந்த பேராமீட்டர்ஸ் இருந்தால் தான் மெயின்லி கிரிட் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணணும். அப்போ இதுக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ சின்ன டிவியேஷன்ஸ் வரலாம், எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து
ரீஜனுக்கு மாறப்படலாம். அதே மாதிரி டேரிஃப் ஸ்ட்ரக்சர், அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, பவரை இம்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து பெரிய டிசிஷன் மேக்கர். அப்போ இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆஃப் கிரிட், சாரி, பீக் ஹவர்ஸ், நான் பீக் ஹவர்ஸ் எல்லாமே ஒரு ரீஜன்ஸுக்கு இதில் மாறப்படலாம். அப்போ இது ஒரு ஹேர்டல்ஸ், ரெண்டாவது ஹேர்டல். அது வந்து எங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் டிசைட் பண்ணும். அப்போ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பவர் இன்டிகிரேஷன். அப்போ மைக்ரோ கிட் வந்து இஸ் அ சொபஸ்டிகேட்டட் கண்ட்ரோல். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ரினியூவபிள் பவர் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், பேட்டரி யூஸ் பண்ணுறோம், டீசல் பேக்கப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்படி நிறைய சொபஸ்டிகேட்டட் திங். ஏன்னா வந்து ரினியூவபிள் பவர் ஜென்ரேஷன் வந்தாலே அது சொபஸ்டிகேட்டடாக மாறும். என்ற மிக கஷ்டமான விஷயமா மாறும். ஏன்னா வந்து கஷ்டமானதை விட ஒரு கிரிட்டிக்கல்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இங்கே வந்து ரினியூவபிள் பவர் ஜெனரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீலி அவைலபிள் ரேடியேஷன், சோலார் ரேடியேஷன். அப்போ சோலார் ரேடியேஷன் வந்து அது கிடைக்கிற டைமில் மட்டும்தான் பேனல்ஸ் வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது வந்து இந்த மாதிரி எனர்ஜி ரிசோர்ஸ் வந்து நான் டிஸ்பேச்சபிள்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் கேட்குற நேரமெல்லாம் இது பவரை ஜெனரேட் பண்ண முடியும். அப்போ டீசல் பவர் ஜெனரேஷனாக இருந்தால் நாங்கள் கேட்குற நேரமெல்லாம் டீசல் பவர் ஜெனரேஷன் பவர் அவுட்புட்டை பவராக ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த ரினியூவபிள் பவர் ஜெனரேஷன் வந்து நான் டிஸ்பேச்சபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். அதில் வந்து நாங்கள் நிச்சயமாகி பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அதால் வந்து இப்போ எக்ஸஸாக தேவையில்லாத நேரத்தில் எக்ஸஸாக பவரை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணணும். அப்போ சரியான நேரத்தில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ண பேட்டரியில் ஸ்டோர் பண்ணால் சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து இஸ் அ சொபஸ்டிகேட்டட் சிஸ்டம். அந்த கண்ட்ரோலர் வந்து நிறைய அல்கோரிதமோட வந்து சரியான டிசிஷன் மேக் பண்ணி எப்போ கிரிட்டோட கனெக்ட் பண்ணுறது, எப்போ கிரிட்லேருந்து இம்போர்ட் பண்ணணும், எப்போ கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், எப்போ பேட்டரியில் ஸ்டோர் பண்ணணும், எப்போ ஆன் லோட்டுக்கு சப்ளை பண்ணணும், எப்போ பேக்கப் டீசல் ஜெனரேட்டரை டேர்ன் ஆன் பண்ணணும், இதெல்லாமே ஒரு டிசிஷன். அப்போ இந்த சிஸ்டம் வந்து காம்ப்ளெக்ஸ் கம்பேர்ட் டு கன்வென்ஷனல் பவர் சிஸ்டத்தோட காம்ப்ளெக்ஸ். அப்போ இதான் வந்து அடுத்த சேலஞ்சஸ். அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் ரெக்குவயர்மெண்ட். இப்போ வந்து மைக்ரோ கிரிட்டில் வந்து டீசல் ஜெனரேட்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், பேக்கப்பாக யூஸ் பண்ணுவோம். சில மைக்ரோ கிரிட்ஸில் அதை வந்து ஒன் ஆஃப் த ரிசோர்ஸஸாக பவர் ஜெனரேஷனாக யூஸ் பண்ணுவோம். அப்போ டீசல் பவர் ஜெனரேஷனுக்கு ஸ்டில் ஆன்கோயிங் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்போ இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இஸ் ஆப்ரேஷனல் காஸ்ட்டாக ஆட் ஆகும். அப்போ இது வந்து என்ன ஒரு சேலஞ்ச். மூவிங் எக்யூப்மெண்ட் இது மட்டும் இல்லை, கம்பைன் சிஹெச்பி பவர் பிளான்ட்னா அங்கேயும் ஜெனரேட்டர்ஸ் இருக்குது, அதுவும் எங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துடும். லாஸ்ட் ஸ்லைடில் ஃபியூச்சர் ஆஃப் மைக்ரோ கிரிட். இதில் மைக்ரோ கிரிட் ஃபியூச்சர் எப்படின்றத பார்ப்போம். மைக்ரோ கிரிட்ஸ் அது வந்து expected to become a key part of the transition to a more decentralized and resilient எனர்ஜி சிஸ்டம். ஏன்னா நாங்கள் என்ன டீசென்ட்ரலைஸ் பவர் கான்செப்ட் நோக்கி தான் போய்கொண்டிருக்கோம். அது ரெசிலியன்ஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த முதல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், டிசாஸ்டர் டைமில் எல்லாம் இந்த பெரிய டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் போல்ஸ் தான் விழுந்து, இந்த கம்பங்கள் விழுந்து பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும். ஆனால் நாங்கள் அதை டீசென்ட்ரலைஸ்ட் ஆக்கி ஒரு மைக்ரோ கிரிட் கான்செப்டில் போகாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த அவாய்ட் பண்ணலாம். நிறைய ஃபெயிலியர்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அது நிலைமை இது சீப்பாக இருக்கும். அது வந்து ரெசிலியன்ஸாக இருக்கும். நாங்கள் எங்களோட ஓன் பவர் ஜெனரேஷனுடைய சரியாக தேவைப்படைக்க இது பண்ணிக்கொள்ளலாம், ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். மோர் ரிலையபிளாக இருக்கும். அட்வான்சஸ் இன் எனர்ஜி ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் டெக்னாலஜி. அப்போ இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கண்ட்ரோல் டெக்னாலஜியை நாங்கள் better use பண்ணோம். And renewable energy generation will make microgrid more affordable and efficient, expanding their use in both developed and developing regions. So ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்ரோ கான்செப்டை. டெவலப் ரெண்டு ரீஜன்லையும் டெவலப்பிங் ரீஜன்லையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். As microgrid resilience and energy independence become increasingly important, microgrid offer a viable solution for sustainable and reliable பவர். என்ன சொன்னால், இந்த ரெசிலியன்ஸ் இது வந்து நாங்கள் நிறைய அட்வான்டேஜ் சொல்லிட்டோம். இது வந்து என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, இது ரெசிலியன்ஸ் கூட, அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ், அண்ட் வந்து ரிலையபிலிட்டி கூட. அப்போ இது வந்து இட்ஸ் அ பெட்டர் சொல்யூஷன். சஸ்டைனபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கள் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியை நாங்கள் வந்து மைக்ரோ கிரிட் மூலமாக பவர் ஜெனரேட் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் சொல்யூஷன் என்றது இதுக்கு பார்த்து நாங்கள் அதே மாதிரி இதான் இந்த ஃப்யூச்சரில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இதில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் இன்றைய வீடியோவில். அந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி.
வணக்கம். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.